السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் துஆவின் தத்துவத்தை விளக்கியவாறு கூறுகின்றார்கள். ஒரு குழந்தை பசியால் நிம்மதி இழந்து தாய்ப்பாலிற்காக கதறும்போது தாயின் மார்பில் பால் பீரிட்டு வந்து விடுகின்றது. குழந்தை துஆவின் பெயரை கூட அறிந்திருப்பதில்லை. அவ்வாறு இருக்க அதன் அழுகுரல் பாலை எவ்வாறு வரவழைக்கின்றது? அன்னார் கூறுகின்றார்கள், சில வேளைகளில் தாய்மார்கள் தம்மிடம் தாய்ப்பால் இருப்பதை உணர்வதில்லை. ஆயினும் குழந்தையின் கதறல் தாய்ப்பாலை ஈர்த்து வருகின்றது. அவ்வாறு இருக்க நாம் அல்லாஹுவின் முன்னிலையில் அழுது கதறும் போது அது எதனையும் ஈர்த்து வராதா என்ன? நிச்சயம் வரும். அது அனைத்தையும் ஈர்த்து வரும். ஆனால் தத்துவ ஞானிகளாக இருக்கும் குருடர்களால் அதனை காண முடியாது. தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள தொடர்பு மற்றும் உறவை மனிதன் மனதிற்கொண்டவாறு துஆவின் தத்துவத்தை சீர்தூக்கி பார்த்தால் பின்னர் அது மிகவும் எளிதானதாக தெரிய வரும். அல்லாஹ்வின் மாபெரும் அருள் அகமதிகளாகி நம்மீது உள்ளது. நம்மில் பெரும்பான்மையான பெரியவர்களும் சிறியவர்களும் விஷயத்தை புரிந்து வைத்திருக்கின்றோம். நாம் அல்லாஹ்வின் முன் நிம்மதி இழந்து நடுநடுங்கி பணிவுடன் சிரம் பணிந்து அவனிடம் துஆ வேண்டினால் அல்லாஹ் துஆக்களை செவிமடுக்கின்றான். சில முறை அந்நியர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான சம்பவங்களும் நிகழ்ந்து விடுகின்றன. அதாவது சில முறை எல்லா பக்கமும் நம்பிக்கை இழந்து விடும்போது நாங்கள் அல்லாஹ்வின் முன் குனிந்ததால் அல்லாஹ் எப்படி எங்களுக்கு அருள் செய்தான் என்பதை எனக்கு ஏராளமான மக்கள் எழுதுகின்றனர் கடிதம் மூலமாக. அது எங்களின் ஈமானின் உறுதிப்பாட்டிற்கு காரணியானது எனவும் அவர்கள் அதில் எழுதுகின்றனர். அதுபோன்ற பல்வேறு அறிக்கைகளில் எனக்கு வருகின்ற சில சம்பவங்களை இன்று நான் உங்கள் முன் எடுத்து உரைப்பேன். நாசர் தாவத்தில் அல்லா காதியான் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹோஷியார்பூர் மாவட்ட அமீர் சாஹிப் கூறினார், சில ஆண்டுகளுக்கு முன்
அவர்களின் கிராமமான கீடா சர்வாவில் மழை பொழியாததால் கிராமவாசிகள் மிகவும் இன்னலுக்கு ஆளாகியிருந்தனர். எந்த அளவுக்கென்றால் கிணற்று நீரின் மட்டம் கூட மிகவும் தாழ்ந்து போனது. அங்குள்ள இந்துக்களின் பெரும்பான்மை நமது மௌல்லிம் சாஹிப்பிடம் துவா செய்யுமாறு வேண்டினர். கிழக்கு பஞ்சாபில் மௌல்லிமை மக்கள் மியாஞ்சி என அழைப்பர். அகமதி மௌல்லிமிடம் துவாவிற்காக கூறினால் நிச்சயமாக மழை பெய்யும் என அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆக நமது மௌல்லிம் சாஹிப் அந்த மக்களுக்கு முதலில் இஸ்லாமிய துவாவின் ஒழுங்குமுறைகள் மற்றும் அல்லாஹ்வின் பண்புகளை எடுத்து கூறினார். பின்னர் துவா செய்தார். அல்லாஹ் தாலா அஹ்மதியா ஜமாத்தின் அந்த மௌல்லிமின் துவாவினை ஒப்புக்கொண்டான். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றனர், 2-3 மணி நேரத்திற்குள் அல்லாஹ் தனது அருளால் தொடர்மழை பொழிய செய்தான். மேலும் தான் துவாக்களை செவிமடுப்பவன் என்பதற்கான ஆதாரத்தையும் கொடுத்தான். இந்த சம்பவத்தின் மூலம் முழு கிராமத்திலும் ஜமாத்தின் மீது நல்ல தாக்கம் ஏற்பட்டது. அகமதிகளின் துவாவினால் மழை பெய்தது என்பதை கிராம மக்கள் வெளிப்படையாகவே கூறினர். அடுத்து இதேபோன்று ஃபிஜி தீவினுடைய அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், தவாலு என்ற தீவின் சுற்றுப்பயணம் செய்வதற்கு முன் இங்கு ஒரு நீண்ட காலமாக மழை பெய்யவில்லை என தவாலு முபல்லிக் சாஹிப் என்னிடம் கூறினார். தவாலு ஃபிஜி நாட்டின் ஒரு சிறிய தீவு ஆகும். சுற்றுப்பயணம் செய்வதற்கு முன் அமீர் சாஹிப் மழை பெய்வதற்காக துவா செய்யுமாறு எனக்கும் கடிதம் எழுதியிருந்தார். அன்னார் கூறுகின்றார்கள், நாங்கள் தவாலு சென்றடைந்த போது உள்ளூர் வாசிகள் தங்களின் கஷ்டங்களை அதிகமாக நினைவு கூர்ந்தனர். தண்ணீர் இப்போது முற்றிலும் எங்களுக்கு வறண்டு போய்விட்டது என்றெல்லாம் கூறினர். எனவே அதே நாள் இரவில் இஷா தொழுகையில் நான் அறிவித்தேன், தொழுகையின் கடைசி சஜிதாவில் நாம் மழைக்காக துவா செய்வோம் என கூறினேன். அவர்கள் மாலையில்தான் அந்த ஊரை சென்றடைந்திருந்தார்கள். ஆக அல்லாஹ் அந்த துவாவை ஒப்புக்கொண்டான். இரவில் அல்லாஹ்வின் அருள்மழை பொழிந்தது. அதன் பிறகு 3-4 முறை மழை பெய்தது. நீண்ட காலம் வறண்ட வானிலைக்கான முன்னறிவிப்பையே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த சம்பவத்திற்கு பிறகு நாங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களின் வருகையொட்டியே இங்கு மழை பெய்துள்ளது என மக்கள் அதனை வெளிப்படையாக நினைவு கூர்ந்தனர். கத்தோலிக்க தேவாலயத்தின் பிஷப் சாஹிப் மற்றும் போனபத்திக் கோத்திரத்தினுடைய ஒரு பெரும் தலைவரும் கூட இது வெறும் அல்லாஹ்வின் அருள் மற்றும் ஜமாத்தின் கலிஃபா செய்த துவாவின் விளைவாகும், அதன் மூலமே அசாதாரண முறையில் இங்கு மழை பெய்தது என வெளிப்படையாகவே கூறினர். இந்த மழை அகமதிகளின் ஈமானை அதிகரிப்பதற்கு மட்டும் காரணியாக இருக்கவில்லை, மாறாக அந்நியர்களுக்கும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவத்திற்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தது. சில இடங்களில் மழை பொழிவது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான அடையாளமாக ஆகிவிடுகின்றது. வேறு சில இடங்களில் மழை நிற்பது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான அடையாளமாக திகழ்கின்றது. அந்நியர்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டாலும் சரி, ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஆனால் இஸ்லாத்தின் இறைவன் துவாக்களை செவிமடுக்கக்கூடிய இறைவனாவான் என்பதை அவர்கள் நிச்சயம் ஒப்புக்கொள்கின்றனர். இந்த சம்பவங்களின் மூலமாக ஆப்பிரிக்காவில் கினி பசாவ் என்னும் ஒரு நாடு உள்ளது. அங்குள்ள மௌல்லிம் சாஹிப் அப்துல்லா சாஹிப் அவர் கூறுகின்றார், நாங்கள் செங்ஷாங் காம்ஹா கிராமத்திற்கு தப்லீகிற்காக சென்றோம். அங்கு மக்களை ஒன்று திரட்டி அஹ்மதியா ஜமாத்தின் தூது செய்தியை எட்ட வைத்தோம். அவர்களுக்கு தப்லீக் செய்து கொண்டிருக்கும் போது கடும் மழை பெய்ய துவங்கியது. மழையின் சத்தத்தின் காரணமாக எனது சத்தம் மக்கள் வரை சென்று சேராமல் போனது. மக்கள் இனி எழுந்து சென்று விடலாம் என்ற ஒரு சூழல் உருவானது. மக்கள் செல்லவும் துவங்கினர். அப்போது நான், அல்லாஹ்வே, மழையும் உன்னுடையது, நான் கொண்டு வந்துள்ள தூது செய்தியும் உன்னுடையது. ஆனால் இந்த மழையின் காரணமாக
மக்கள் உனது தூது செய்தியை கேட்க இயலாமல் ஆகிவிட்டது. மேலும் அவர்கள் எழுந்து செல்ல இருக்கின்றார்கள் என நான் துஆ செய்து கொண்டுதான் இருந்தேன். அல்லாஹ் அடுத்த கணமே மழையை நிறுத்தினான். பின்னர் அங்கிருந்த சுமார் 150 நபர்களுக்கு தப்லீக் செய்யப்பட்டது. தப்லீகிற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அங்கிருந்த அனைத்து மக்களும் பைய செய்யும் நற்பாக்கியம் பெற்றனர். இங்கு மழை நிற்பதற்கான துஆ செய்யப்பட்ட பிறகு நமது முஅல்லிமின் ஈமானை உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாமல் இறைவன் எப்படி தென்படுவான் என கேட்கும் மக்களுக்கு துஆக்களை செய்முடுக்கும் இறைவன் காட்டிக் கொடுக்கப்பட்டான். இறைவன் இதுபோன்றே தனது வல்லமையை வெளிப்படுத்தி மக்களுக்கு காட்டுகின்றான். மழையின் காரணமாக எழுந்து செல்லவிருந்த அதே மக்கள் அல்லாஹுவின் அந்த அருளை கண்டு அமர்ந்து விட்டனர். அது மட்டுமல்ல, மாறாக உண்மை இஸ்லாமாகிய அகமதியத்தையும் ஒப்புக்கொண்டனர். இதேபோன்று பான் தோதோ எனும் இடத்தின் முஅல்லிம் சாஹிப் ஹாஃபில் முஅzzமில் அவர்கள் கூறுகின்றார், நான் உள்ளூர் முஅல்லிம் மற்றும் 2 ஹாதிம்களுடன் ஒரு கிராமத்தில் சுற்றுப்பயணம் செய்ய பயணம் மேற்கொண்டேன். வழியில் மிக கடுமையான மழை பெய்ய துவங்கியது. முன்னேறி செல்வது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக தென்பட்டது. ஏனெனில் வழிபாதை அவ்வளவு மோசமானதாக இருந்தது. எனவே நாங்கள் ஓரிடத்தில் நின்றுவிட்டோம். அங்கு அல்லாஹ்வே, உனது மசீஹின் தூது செய்தியை எட்ட வைக்க நாங்கள் செல்கின்றோம். வழிபாதையின் அனைத்து தடைகளும் அகலும் வண்ணம் நீ அருள் புரிவாயாக என நாங்கள் துஆ செய்தோம். ஏற்கனவே தகவல் கொடுக்கப்பட்டு மக்கள் அங்கு ஒன்று திரண்டிருந்தார்கள். எனவே அவர் கூறுகின்றார், அல்லாஹ் உடனடியாக எமது துஆவை செய்யுமெடுத்தான். திடீரென மழை நின்று போனது. வெளிப்படையில் மழை மாலை வரை பெய்யும் என்றே தோன்றியது. அதனால் நாங்கள் மிகவும் துன்பத்திற்குள்ளாகி இருந்தோம். ஆனால் அல்லாஹ் அருள் செய்தான். மேலும் நிகழ்ச்சி நிரலுக்கேற்ப உரிய நேரத்தில் நாங்கள் கிராமத்தை சென்றடைந்தோம். தப்லீக் மற்றும் தர்பியத் நிகழ்ச்சிகளை திட்டமிட்டவாறு நடத்தி முடித்தோம். அடுத்து துஆவின் மூலமாக மழை நிற்பது தொடர்பான சம்பவங்களின் வரிசையில் சுவிட்சர்லாந்தினுடைய முபல்லிக் சாஹிப் ஒருவர் கூறுகின்றார், ஜமாத் லேக்வெல் பகுதியில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு இடம் ஒன்று வாங்கியிருந்தது. அங்கு அமைதிக்கான அடையாளமாக ஒரு செடி நடுதல் விழா ஒன்றிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அந்நிய விருந்தினர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். செடி நடுதல் நிகழ்ச்சிக்குரிய நாளில் வானிலை முன்னறிவிப்பிற்கேற்ப கடும் மழை பொழிய இருந்தது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடும் திறந்த வெளி அரங்கில் இருந்தது. எனவே அவர்களுக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்பட்டது. அது தொடர்பாக அவர் எனக்கு மிகவும் கடிதம் எழுதினார். அவருடைய நிறைய கடிதங்கள் எனக்கு வந்தன. அவர் கூறுகின்றார், நிகழ்ச்சிக்குரிய நாளில் அவர் அங்கு சென்றபோது முதலில் கடும் மழை பெய்ய துவங்கியது. வெளிப்படையில் மழை நிற்பதற்கான எந்த அடையாளமும் தென்படவில்லை. ஆனால் பின்னர் துஆவின் விளைவாக அல்லாஹ் அருள் செய்தான். நிகழ்ச்சி ஆரம்பமாக 1 மணி நேரம்தான் இருந்தது. மழை முற்றிலும் நின்று போனது. சூரியனும் வெளியே வந்தது. நிகழ்ச்சியின் போது உள்ளூர் கவுன்சில் தலைவரும் கலந்து கொண்டிருந்தார். அவர் முதலில் மிகவும் ஆச்சரியத்துடன், நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிக்காக வானிலையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளீர்களா என கேட்டார். நாங்கள் துஆவும் செய்தோம். எமது கலிஃபாவிற்கும் துஆவிற்கு கடிதம் அனுப்பினோம். மேலும் அல்லாஹ் அருள் செய்வான் என எங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது என அப்போது அவரிடம் கூறப்பட்டது. இவ்வாறு இந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அதை பற்றிய செய்திகளை அங்குள்ள உள்ளூர் செய்தித்தாள்களும் வெளியிட்டன. அதன் மூலம் நிறைய மக்களுக்கு ஜமாத் தூது செய்தி சென்று சேர்ந்தது. நிச்சயமாக நாம் வானிலைக்கு எந்த கட்டளையும் இடுவதில்லை. நம்மால் கட்டளை இடவும் முடியாது. எனினும் எந்த இறைவனின் கட்டளைக்கு கீழ் வானிலை இருக்கின்றதோ அந்த இறைவனின் முன் நிச்சயமாக நாம் குனிகின்றோம்.
பின்னர் அவனே தமது வல்லமையின் காட்சிகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றான். இனி நாம் வானிலையை விட்டு விலகி துவா ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான வேறு சில சம்பவங்களை பார்ப்போம். நமது இறைவன் வெறும் வானிலையின் இறைவன் மட்டுமல்ல, மாறாக நிரந்தர ஆற்றல் பெற்றவன் மற்றும் எல்லா வகையான துவாக்களையும் செவிமடுக்கக்கூடியவன் ஆவான். அவனது ஏராளமான பண்புகள் உள்ளன. அவன் தனது பண்புகளின் வெளிப்பாட்டை காட்டுகின்றான். பெனின் நாட்டிலிருந்து ஜமாத்தின் முஅல்லிம் சாஹிப் மர்தீன் சாஹிப் கூறுகின்றார், சில நாட்களுக்கு முன்பு ஒரு புதிய அகமதி நண்பர் வந்தார். அவர் முரப்பி சாஹிபிடம், நீங்கள் எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள் என என்னை அழைத்தார். எனது மனைவியின் நிலை மிக மோசமாக உள்ளது எனவும் அவர் என்னிடம் கூறினார். எனவே நான் எனது மனைவியை அழைத்துக் கொண்டு அவரது வீட்டிற்கு சென்றேன். ஏனென்றால் அவருடைய மனைவிக்கு பிரசவ காலமாக அது இருந்தது. ஒரு பெண்ணின் உதவிக்கான தேவை அப்போது அவர்களுக்கு இருந்தது. பிரசவத்திற்கான நேரம் மிக அருகில் இருந்தது. அதே நேரம் கர்ப்பிணிக்கு அந்த பெண்ணிற்கு மிக கடுமையான காய்ச்சலும் ஏற்பட்டது. கடும் காய்ச்சலின் காரணமாக கர்ப்பப்பை சுருங்கி போனதால் குழந்தை பிறப்பது தாமதமாகி வந்தது. கடந்த 2 முறை இவ்வாறே நடந்தது என அவர் என்னிடம் கூறினார். ஒன்று குழந்தையை காப்பாற்றலாம் அல்லது தாயை காப்பாற்றலாம் என்ற நிலையே கடந்த 2 முறையும் ஏற்பட்டது. எனவே கடந்த 2 முறையும் அவர்கள் தாயை காப்பாற்றவே முயற்சி செய்தார்கள். மேலும் 2 பிள்ளையையும் தியாகம் செய்ய அவர்களுக்கு நேரிட்டது. தற்போது 3வது முறையாக இவ்வாறு நடக்கின்றது என அவர் என்னிடம் கூறினார். ஜமாத் முஅல்லிம் அவரிடம், இதுபோன்ற சூழலில் நாம் துவாவுடன் மருந்தும் செய்வதுண்டு, நமது இமாமிற்கும் துவாவிற்காக எழுதுவதுண்டு என்று கூறினார். எனினும் தற்போது அதற்கான நேரமில்லை. துவாவிற்கான வெளிப்படையான வழிமுறையை நிச்சயமாக நாம் செய்வோம். எழுதுவதற்கு நேரம் இல்லாததால் நாம் சொந்தமாக கூடி இப்போது துவா செய்வோம் என கூறினார். அவர் கூறுகின்றார், நான் அல்லாஹுவின் தூய பெயர்களை நினைவு கூர்ந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை முன்வைத்து துவா செய்ய துவங்கினேன். துவா செய்து முடித்த பிறகு சூரா ஃபாத்தியாவை ஓதி தண்ணீரில் ஊதினேன். அதனை அந்த பெண்ணிற்கு குடிக்க கொடுக்கும்படி செய்தேன். 2-3 முறை அவ்வாறு செய்தேன். தண்ணீரில் ஓதி ஊதி அந்த பெண் குடிப்பதற்கு அவரை அனுப்பி வைத்தேன். 3வது முறை கணவர் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தார். அல்லாஹ் எனது மனைவியையும் காப்பாற்றினான், எனது பிள்ளையையும் பாதுகாத்தான் என்று அவர் என்னிடம் கூறினார். அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹின் மீதும் அவனது இருப்பின் மீதும் ஈமான் அந்த புதிய அகமதிக்கு இன்னும் அதிகமானது. துவாவின் மீது ஈமான் இன்னும் உறுதியானது. அப்போதிலிருந்து அவர் கவனத்துடனும் உருக்கத்துடனும் பணிவுடனும் துடிப்புடனும் துவாக்கள் செய்ய துவங்கிவிட்டார். கென்யா நாட்டு அமீர் சாஹிப் அவர்கள் இதே போன்ற ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு எழுதுகின்றார்கள். அங்குள்ள ஒரு ஜமாத்தின் சதர் சாஹிப் மிகவும் நோய்வாய்ப்பட்டு போனார். அவரது உடல்நலம் விசாரிக்கப்பட்ட போது 2 மருத்துவமனைகள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என கைவிரித்து விட்டதாக கூறினர். தற்போது எனது உடல் மிகவும் மோசமாக உள்ளது, எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு கெட்ட செய்தி வரலாம் என அவர் என்னிடம் கூறினார். அவரது உடலின் நிறமும் மிகவும் மாறிப்போனது. உடல் மிகவும் குளிர்ந்ததாகவும் உயிரற்றதாகவும் தோன்றியது. நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், நீங்களும் துவா செய்து வாருங்கள் என அவருக்கு ஆறுதல் கூறப்பட்டது. முஅல்லிம் சாஹிப் கூறுகின்றார், அவர் எனக்கு கடிதம் எழுதினார். முஅல்லிம் சாஹிப் அந்த நபருக்காக. ஒரு வாரத்திற்கு பிறகு நான் மீண்டும் அந்த ஜமாத்திற்கு ஜும்மா தொழுகை நடத்த சென்றபோது அந்த நபரின் உடல்நிலை நன்றாக இருப்பதை நான் பார்த்தேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான குணத்தை வழங்குவான் என்று இங்கிருந்து அனுப்பப்பட்ட எனது பதிலும் அவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு அவர்கள் கூறுகின்றனர், அவரது உடல்நலம் தொடர்ந்து நன்கு தேறி வந்தது. சில காலத்திற்கு பிறகு அவர் முற்றிலும் ஆரோக்கியமுடையவராக ஆகிவிட்டார். தனது வேலைகளை தானே செய்யக்கூடியவராக தற்போது இருக்கின்றார். எனவே துவாவின் மூலமாக அவருக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது. இந்த சம்பவம் அவரது ஈமானை அதிகரித்திருக்கின்றது. அடுத்து கர்நாடகா மாநிலம்
இந்தியாவிலிருந்து அங்குள்ள மாவட்ட அமீர் ஒருவர் எழுதுகின்றார்கள், அங்குள்ள ஒரு ஜமாத்தின் தலைவருக்கு பிரைன் டியூமர், அதாவது மூளையில் கட்டி ஏற்பட்டது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவருக்கு சிகிச்சை சாத்தியமில்லை, அறுவை சிகிச்சை செய்தால் உயிரும் கூட போய்விடலாம் என மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். அவர் உடனே எனக்கு துஆவிற்காக கடிதம் எழுதினார். அல்லாஹ் குணமளிப்பானாக என்ற எனது பதிலும் அவருக்கு அனுப்பப்பட்டது. அவர் கூறுகின்றார், ஒரு மாதம் கழித்து மருத்துவர் அவரை மீண்டும் பரிசோதித்த போது பார்த்து வியந்து போனார். மூளையில் இருந்த கட்டி இருந்த அடையாளமே இல்லாமல் காணாமல் போனது. இது அல்லாஹ்வின் அருள் மட்டுமே ஆகும், துஆவினால் ஏற்பட்ட விளைவாகும். ஹுசைன் சாஹிப் முழுமையான முறையில் குணமடைந்தார்கள். அடுத்து ஒரு நோயாளியை பற்றி பெல்ஜியம் முபல்லிக் சாஹிப் ஹாஃபில் எஹ்சான் சிக்கந்தர் சாஹிப் கூறுகின்றார்கள், ஒரு அகமதி நண்பர் தாவூத் சாஹிப் நோயாளியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய கல்லீரலும் நுரையீரலும் செயலிழந்து போயிருந்தன. மருத்துவமனையிலேயே அவருக்கு மாரடைப்பும் ஏற்பட்டது. அவருக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். எந்த அளவுக்கு என்றால் ஜனாசாவிற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான விண்ணப்பத்தையும் அவரது குடும்பத்தினர் ஜமாத்திடம் செய்திருந்தனர். முபல்லிக் சாஹிப் கூறுகின்றார், எனக்கும் அவர் துஆவிற்காக எழுதினார். நான் ஜமாத் மக்களிடம் துஆவிற்காக கூறினேன். அடுத்த நாள் ஜமாத் குழுவும் நலம் விசாரிக்க அங்கு சென்றது. அதில் அன்சாருல்லா தலைவர், செக்ரட்டரி தப்லீக் போன்றோரும் பங்கு பெற்றிருந்தனர். அவர்கள் நோயாளியை பார்க்க சென்றபோது பெரும் அற்புதம் நடந்துவிட்டது என மருத்துவர்கள் ஜமாத் மக்களிடம் கூறினர். நாங்கள் முன்னர் கொடுத்து வந்த மருந்தை அவரின் உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்போது அதே மருந்து நன்கு வேலை செய்ய துவங்கிவிட்டது. மேலும் அவருடைய உடல்நலம் முன்பை விட நன்றாக உள்ளது என மருத்துவர்கள் கூறினர். நான் டாக்டரிடம் இந்த அற்புதம் துஆவினால் நடந்துள்ளது என கூறினேன். அல்லாஹ் இவ்வாறு அவருக்கு புதிய வாழ்க்கையை வழங்கியுள்ளான். துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டது தொடர்பாக இன்னும் வேறு சில சம்பவங்கள் இருக்கின்றன. ஜமாத் மற்றும் கிலாஃபத்துடனான தொடர்பிற்கும் ஜமாத்தின் உண்மைக்கும் ஜமாத்தின் மீதான ஈமானில் முன்னேற்றம் காண்பதற்கான காரணிகளாகவும் மக்களுக்கு இந்த சம்பவங்கள் அமைந்து விடுகின்றது. சவுதியாவை சார்ந்த முஸ்தபா சாஹிப் கூறுகின்றார், நான் உங்களிடம் எனது பணிமாற்றம் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் நடப்பதற்காக துஆ செய்யும்படி வேண்டினேன். அதன் மூலம் என்னால் எனது குடும்பத்தினருடன் தங்க முடியும் என நான் எண்ணினேன். வெளிப்படையில் அது சாத்தியமற்றதாக இருந்தது. ஆனால் துஆவின் மூலம் ஒரு அற்புதம் நடந்தது. பணிமாற்றத்திற்கான ஒரு நடவடிக்கை திடீரென ஆரம்பமானது. 33வது இடத்திலிருந்த நான் முதலிடத்திற்கு வந்துவிட்டேன். அதன் பொருள் இனி பணிமாற்றம் நடந்தால் எனக்கே வாய்ப்பளிக்கப்படும் என்பதாகும். இதன் மூலம் என்னால் எனது குடும்பத்தினருடன் வசிக்க முடியும். அவர் கூறுகின்றார், என்னை பொறுத்தவரை இது ஒரு அற்புதத்தை விட குறைந்தது அல்ல. ஒவ்வொருவரும் தத்தமது நிலையை நன்கறிவார். வெளிப்படையில் சில காரியங்கள் முற்றிலும் சாதாரணமானதாக சிலருக்கு தோன்றலாம். ஆனால் எவர் அதனை கடக்கின்றாரோ அவரே அது எப்படிப்பட்ட அசாதாரண விஷயம் என்பதை நன்கறிவார். அல்லாஹ்வின் அருளாலும் துஆவினாலும் இது நடந்தது. தன்சானியா மண்டலத்தை சார்ந்த மொரோக்கோ பகுதியின் மௌலிம் சாஹிப் எழுதுகின்றார், எங்களுடைய பள்ளிவாசலில் இருந்த சூரிய மின்சக்தி இயந்திரத்தின் பேட்டரியை எவரோ திருடிவிட்டார். அடுத்த நாள் ஜமாத்திற்கு தெரிந்தவுடன் போலீசில் புகார் செய்வதற்கு பகரமாக நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம் என ஜமாத் மக்கள் முடிவெடுத்தனர். போலீசில் புகார் செய்து ஒன்றும் நடக்கப் போவதில்லை. புகாரை பெற்றுக்கொண்டு இருந்து விடுவார்கள், ஒன்றுமே நடக்காது. எனவே நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வதே சிறந்தது. அவனிடமே நாம் குனிவோம், அவன் முன்னே நாம் நமது பிரச்சனைகளை முன்வைப்போம் என மக்கள் நினைத்தனர். மேலும் எவர் திருடினாரோ அவருக்கு அல்லாஹ்வே தண்டனை கொடுக்கட்டும், மேலும் நமது பேட்டரிகளை திரும்ப கிடைக்க செய்யட்டும் என அவர்கள் துஆ செய்தனர். இந்த திருட்டு சம்பவத்தை அறிந்து சில அஹ்மதியல்லாத மக்களும் அங்கு ஒன்று திரண்டு இருந்தனர். எனவே எவர் திருடினாரோ அவரை அல்லாஹ் பிடித்து தண்டனை கொடுக்க துஆ செய்வதற்கு அகமதிகள் முடிவெடுத்துள்ளனர் என்ற செய்தி கிராமத்தில் வேகமாக பரவியது. அகமதிகளின் துஆக்கள் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதுண்டு. எனவே திருடன் இனி கண்டிப்பாக பிடிக்கப்பட்டு விடுவான் என அகமதி அல்லாதவர்களும் கூற தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் ஒரு நாளே கழிந்திருந்தது.
எவன் திருடியிருந்தானோ அவன் இரவில் யாரும் அறியாதபடி திருட்டுத்தனமாக வந்து ஜமாத் சதர் சாஹிபின் வீட்டருகே வைத்துவிட்டு பேட்டரியை வைத்துவிட்டு சென்று விட்டான். இவ்வாறு அல்லாஹ் அகமதிகளின் துவாவை செவியுற்றான். அகமதியல்லாத மக்களின் அகமதிகள் மீதான நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. அகமதிகள் உண்மையில் மிக நல்ல மக்கள் மற்றும் உண்மையாளர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இதிலிருந்து ஒன்று நமக்கு தெளிவாகின்றது. அங்குள்ள திருடர்களின் உள்ளத்தில் கூட இரையச்சம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் பெயரை கேட்டு அந்த திருடன் அஞ்சிவிட்டான். ஆனால் பாகிஸ்தானிய முல்லாக்களின் உள்ளம் இரையச்சத்திலிருந்து முற்றிலும் வெறுமையாக உள்ளது. இறைவனின் பெயரால் இறை கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றனர். இவர்கள்தான் சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தியுள்ளனர். அல்லாஹ் சமுதாயத்தின் மீது கருணை காட்டுவானாக. மேலும் இந்த அநீதியாளரிடமிருந்து சமுதாயத்தை காப்பாற்றுவானாக. ஒரு சம்பவத்தை கூறியவாறு கினி கனாகரி முபல்லிக் இன்சார்ஜ் சாஹிப் எழுதுகின்றார். ஒரு தூய பற்றுள்ள புது அகமதி சுலைமான் சாஹிப் ஆவார். அவர் வக்ஃப் செய்து ஜமாத்திற்கு தொண்டாற்ற ஆசைப்பட்டார். எனவே நாங்கள் சிரோலியோனில் உள்ள அஹ்மதியா ஜமாத் ஜாமியாவில் சேரும்படி அவருக்கு ஆலோசனை வழங்கினோம். அவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அதற்காக ஆயத்தமும் ஆனார். அகமதி அல்லாத அவரின் பெற்றோர்களையும் மிஷன் ஹவுஸிற்கு அழைத்து வரும்படி சொன்னோம். அவர்களும் வந்தார்கள். அவர்களின் ஒப்புதலையும் நாங்கள் பெற விரும்பினோம். வெளிப்படையில் அவர்களும் மகிழ்ச்சி அடைந்து சென்றனர். எல்லா விவரங்களையும் பெற்று சென்றனர். 2 நாட்கள் கழித்து வருவதாக கூறினர். திரும்பி சென்று தமது மௌலையிடம் அவர்கள் ஆலோசனை செய்தனர். அவர்கள் அவரின் பெற்றோரை வழிகெடுத்தனர். மேலும் நமக்கெதிராக போலீசில் புகார் பதிவு செய்தனர். அகமதியா ஜமாத் முஸ்லிம் அல்லாத ஒரு தீவிரவாத இயக்கம் என புகார் கொடுத்தனர். இந்த பையனையும் அது வழிகெடுத்து தீவிரவாதியாக ஆக்க முயல்கின்றது என நமக்கெதிராக புகார் செய்தனர். அதனால் எங்களுக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது. எனக்கும் துவாவிற்காக அவர்கள் கடிதம் எழுதினர். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அருள் செய்வானாக என நானும் அவர்களுக்கு பதில் அனுப்பினேன். துவாவும் செய்து கொண்டிருங்கள் எனவும் நான் அவர்களுக்கு கூறியிருந்தேன். அவர் கூறுகின்றார், போலீஸ் விசாரணை நடத்திய போது ஜமாத்தின் அறிமுகம் நாங்கள் செய்து வைத்தோம். ஜமாத்தை பற்றி சுருக்கமாக நல்ல முறையில் நான் எடுத்துரைத்தேன். போலீசிற்கு லீஃப்லெட் எல்லாம் கொடுத்தோம். அதனால் அல்லாஹ்வின் அருளால் போலீஸ் கமிஷனர் நமக்கெதிராக வந்த புகாரை தள்ளுபடி செய்தார். அது மட்டுமல்ல, இவர்கள் கூறிய இஸ்லாம் மிக சரியானதாகவும் அமைதி நிறைந்ததாகவும் எனக்கு தெரிகின்றது. எனவே மேலும் எனக்கு உங்களுடைய ஜமாத்தை பற்றிய விவரங்களை தாருங்கள். நானும் உங்களுடைய இந்த ஜமாத்தில் இணைய விரும்புகின்றேன் என போலீஸ் கமிஷனர் கூறினார். அடுத்து மாலி மண்டலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார். மாலி நாட்டின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் மூலம் நிறைய மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஜல்சா நடைபெறும் இடத்திலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் மிக தூரத்தில் அந்த ஜமாத் இருந்தது. அங்குள்ள மக்கள் மிக ஏழ்மையான மக்களாக இருந்தனர். 10,000 பிராங்க் மதிப்பை விட அதிக பயண செலவு அவர்களுக்காகும் அங்கு பயணம் மேற்கொள்ள. அவ்வளவு தூரம் செல்வதற்கு தேவையான பணத்தை ஏற்பாடு செய்வது ஒரு ஏழைக்கு பெரும் காரியமாகும். யஹ்யா சாஹிப் என்ற ஜமாத் உறுப்பினர் ஒருவர் இருந்தார். நதியிலிருந்து மீன் பிடித்து விற்பனை செய்து வந்தார். அவர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒருவரின் பயண செலவிற்கான ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தார். கடந்த வருடம் நான் சென்றிருந்தேன் ஜல்சாவிற்கு. எனவே இந்த வருடம் நான் எனது மனைவியை அனுப்பி வைக்க திட்டமிட்டிருக்கின்றேன் என அவர் மௌலி சாஹிப்பிடம் கூறினார். அதற்கு மௌலி சாஹிப், உங்களின் நியத் நல்லதுதான், ஆனால் நீங்களும் ஜல்சாவில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என கூறினார். உங்களுக்கான பயண செலவிற்கான ஏற்பாடு ஆகும் வகையில் நதியிலிருந்து மீன் கிடைத்திட துவாவும் செய்து வாருங்கள் என அவர் கூறினார். அதன்படி எந்த நாள் காலை மிஷன் ஹவுஸிலிருந்து பயணக்குழு புறப்பட இருந்ததோ அதற்கு முந்தைய நாள் இரவு அந்த நபர் மிஷன் ஹவுஸிற்கு வந்தார். அவருடைய கையில் ஒரு பெரிய மீன் இருந்தது. சுமார் 12 கிலோ எடை இருந்தது. அவர் கூறினார், நான் காலையில் நதியில் வலை வீச சென்றேன். அப்போது மிக அதிகமாக துவா செய்தேன். நாளை பயணத்திற்கு குழு புறப்பட இருக்கின்றது. என்னிடத்தில் பணம் எதுவும் இல்லை. அல்லாஹ்வே, நான் ஜல்சாவில் கலந்து கொள்வதற்கு உதவி செய்வாயாக என்று நான் மிக மனமுருகி துவா செய்தேன். பிறகு நான் மாலையில் என்னுடைய வலையை எடுத்தேன். அதில் நிறைய மீன்கள் இருந்தன. நான் கரை திரும்பியவுடன்
18,000 பிராங்க் பண மதிப்பில் அதை விலைக்கு வாங்கினார் ஒருவர். நான் அவரிடம் அனுமதி பெற்று இந்த மீனை பெற்று வந்தேன். இதன் மூலம் கணவன் மனைவி இருவரும் ஜலசாவில் கலந்து கொள்ள ஏற்பாடும் ஆனது. போதுமான பணமும் அவரிடம் எஞ்சி போனது. அல்லாஹ் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதன் மூலம் அகமதிகளுக்கு ஈமானில் உறுதிப்பாட்டையும் கிலாஃபத்தின் மீது உறுதியான நம்பிக்கையையும் எவ்வாறு ஏற்படுத்துகின்றான் என்பது தொடர்பான தனது ஒரு சம்பவத்தை மாலி நாட்டின் ஒரு சகோதரர் எழுதுகிறார். இத்ரிஸ் தராவல் சாஹிப் என்ற நபராவார். அவர் கூறுகின்றார், 2008 கிலாஃபத் நூற்றாண்டு கானாவிற்கு சுற்றுப்பயணம் செய்திருந்தேன். நான் ஜலசாவில் கலந்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த அகமதியும் ஜலசாவில் கலந்து கொண்டிருந்தார். அவர் எழுதுகிறார், நான் அப்போது கோழி வியாபாரம் செய்து வந்தேன். நான் கோழி பண்ணையை விட்டுவிட்டு ஜலசாவில் கலந்து கொள்வதற்காக வந்துவிட்டேன். ஆனால் நான் வந்த பிறகு கோழிகள் அனைத்தும் இறந்து போயின. எந்த மனிதனின் மூலதனத்தால் நான் அந்த வியாபாரத்தை செய்து வந்தேனோ அவருக்கு நான் அகமதியாவேன் என தெரிய வந்தது. மேலும் ஜல்சாவில் கலந்து கொள்ள சென்றபோது கோழிகள் மடிந்து போயின என அவருக்கு தெரிய வந்தது. அதனால் எதிர்ப்பில் அவர் மேலும் குருடராக ஆகி போனார். நான் ஊர் திரும்பியவுடன் ஒரு வாரத்திற்குள் நான் கொடுத்த 1,50,000 பிராங்க் ஷிஃபா பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என தகவல் அனுப்பினார். எனவே நான் மிகவும் அச்சமுற்றேன், கவலை அடைந்தேன். என்னிடம் அந்த தொகை இல்லாமல் போனது. என்னை அவர் மிகவும் அவமானப்படுத்துவாரே என எண்ணி நான் வருந்தினேன். இரவில் அதிகம் துவா செய்தேன். அல்லாஹ்வே, எனக்கு சில ஏற்பாடை நீயே செய்வாயாக. நான் உனது கலீஃபாவின் மீதான அன்பில் ஜல்சாவில் கலந்து கொள்ள சென்றேன். எனது நிலையோ இப்படி உள்ளது, நீ உதவி செய்வாயாக என்று நான் துவா செய்தேன். அவர் கூறுகின்றார், அதே நாள் இரவில் கனவில் எனக்கு காட்டப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட இடம் காட்டப்பட்டது. அதில் ஒரு ட்ரக்கில் இருந்து கொஞ்சம் தானியங்கள் கொட்டப்பட்டிருந்தன. அதை நான் அந்த தானியங்களை ஒன்று கூட்டிக் கொண்டிருந்தேன். கனவில் நான் விடிகாலையில் கனவில் காட்டப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு ட்ரக் ஒன்றும் இல்லை, ஆனால் தானியங்கள் கொட்டப்பட்டிருந்தன. நான் அதனை ஒன்று கூட்டினேன். அப்போது அதிலிருந்து கருப்பு நிற பை ஒன்று கிடைத்தது. அதில் 1,80,000 பிராங்க் ஷிஃபா பணம் கிடைத்தது. நான் அந்த பகுதி மக்களிடம் விசாரித்த போது இரவில் ஒரு ட்ரக் ஒன்று இங்கு நின்று கொண்டிருந்தது. அது இப்போது செனிகாலை நோக்கி சென்று விட்டது என்று கூறினார்கள். அவரிடம் நான் கூறினேன், எனக்கு இவ்வாறு ஒரு பை ஒன்று கிடைத்திருக்கின்றது, அதில் இவ்வளவு பணம் கிடைத்துள்ளது. அது எவருடையதோ அவர் வந்து என்னிடம் பெற்றுக்கொள்ளட்டும் என கூறிவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் எவருமே என்னிடம் அதை கேட்டு வரவில்லை. இந்நிலையில் கடன் கொடுத்தவர் கடன் கேட்டு வந்தார். தரக்குறைவாக என்னிடம் பேசினார். நான் கூறினேன், பொறுமை செய்யுங்கள், நான் உங்கள் கடனை திருப்பி கொடுத்து விடுகின்றேன். எனக்கு அல்லாஹ் அதற்கான ஏற்பாட்டை செய்து விட்டான் என்று கூறி அவருக்குரிய பணத்தை நான் கொடுத்து அவரை அனுப்பி வைத்து விட்டேன். அவர் கூறுகின்றார், பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, இதுவரை அந்த பணம் என்னுடையது என கேட்டு எவரும் என்னிடம் வரவில்லை. இதேபோன்று ஜெர்மனியிலிருந்து முபலிக் சாஹிப் எழுதுகின்றார், ஒரு புதிய அகமது யோசான் சாஹிப் ஆவார்கள். லெபனான் நாட்டை சார்ந்தவர். அவரை நான் ஜெர்மனியில் சந்தித்தேன். சந்திப்பின் போது அசைலம் தொடர்பாக அவர் என்னிடம் முறையிட்டார். அவருக்கு அங்கு விசா கிடைப்பதில் சில சிக்கல்கள் இருந்தன. ஏனெனில் எப்பொழுது வேண்டுமானாலும் போலீஸ் அவரை திருப்பி அனுப்பி வைத்து விடும் என்ற ஒரு சூழல் அவருக்கு இருந்தது. அதனை அவர் என்னிடம் கூறினார். அது அந்த நபரின் துவாவிற்காக என்னிடம் கூறினார். இந்த சம்பவம் அந்த நபரின் ஈமானை அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது. போலீஸை பொறுத்தவரை அவருக்கு எந்த அரசியல் அடைக்கலமும் கிடைக்காது என கூறப்பட்டிருந்தது. அவ்வாறு இருந்த போதிலும் அற்புதம் நிகழ்ந்தது. அவருக்கு 3 ஆண்டிற்கான அரசியல் அடைக்கலம் கிடைத்தது. தற்போது அவர் மிக மகிழ்ச்சியாக உள்ளார். எல்லோரிடமும் துவாவின் மூலமாகவே இந்த ஏற்பாடு நடந்துள்ளது என அவர் கூறி வருகின்றார். அகமதி அல்லாதவர்களுக்கும் கூட அகமதிகளின் துவா ஒப்புக்கொள்ளப்படும் காட்சிகளை அல்லாஹ் காட்டிக் கொடுக்கின்றான். அந்த சம்பவங்கள் மூலம் இஸ்லாமிய இறைவன் துவாவை கேட்கும் இறைவன் என்பதை அந்நியர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். மிர்சா அப்சல் சாஹிப் கனடாவிலிருந்து எனக்கு எழுதுகின்றார், ஒரு இன்டர்ஃபெய்த் கான்பரன்ஸில் நான் சென்றிருந்தேன். அதில் ஒரு போன் புக் பார்த்து ஒரு சீக்கியருக்கு போன் செய்து நாங்கள் கருத்து பரிமாற்றம் செய்ய விரும்புகின்றோம் என அவரிடம் கூறினேன். உங்களை அதற்காக சந்திக்க விரும்புகின்றோம் எனவும் கூறினேன்.
அதற்கு அவர் மிக மன மகிழ்ச்சியுடன் எங்களை வீட்டிற்கு அழைத்தார். வீட்டிலேயே லோஹர் அசர் தொழுவதற்கும் அனுமதித்தார். அதற்கு பிறகு இன்டர்ஃபைத் கான்பரன்ஸிற்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்குவதாகவும் அவர் எங்களிடம் வாக்களித்தார். அப்போது அவர் கூறினார், எனது மகனுக்கு 3 பெண் பிள்ளைகள் உள்ளன. அல்லாஹ் அவருக்கு ஆண் குழந்தை வழங்கவும் நீங்கள் துவா செய்யவும் என மிக பணிவுடன் எங்களிடம் கேட்டார். அங்கேயே நாங்கள் கையை உயர்த்தி துவாம் செய்தோம். மேலும் எங்கள் கலிஃபாவிற்கும் துவாவிற்கு கடிதம் எழுதுவோம் என்றும் அவருக்கு நாங்கள் கூறினோம். 1 வருடம் அல்லது 1.5 வருடம் கழித்து அவரது தொலைபேசி அழைப்பு எங்களுக்கு வந்தது. அல்லாஹ் அவருக்கு பேரப்பிள்ளையை வழங்கியிருப்பதாக மிக மகிழ்ச்சியுடன் எங்களிடம் அவர் கூறினார். இது துவா ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான சில சம்பவங்கள் ஆகும். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இயற்கை சட்டத்தில் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான உதாரணங்கள் இருக்கின்றன. தாய்ப்பாலிற்காக குழந்தையின் கதறல் பற்றிய சம்பவம் துவக்கத்தில் கூறப்பட்டது போல இது கூட இயற்கை சட்டமே ஆகும். அன்னார் கூறுகின்றார்கள், இதே இயற்கை சட்டத்திற்கேற்ப ஒவ்வொரு காலத்திலும் உயிருள்ள உதாரணங்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். அந்த உயிருள்ள உதாரணங்களின் அங்கமாக மாற வேண்டுமென்றால் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன, சில நிபந்தனைகள் உள்ளன. அதனை முழுமை செய்வது அனைவருக்கும் அவசியமானதாகும். அதாவது துவாக்களுக்கென சில நிபந்தனைகள் இருக்கின்றது. அந்த நிபந்தனைகளை முழுமை செய்ய வேண்டும். அந்த நிபந்தனைகளில் மிக முதன்மையானது நற்செயல்கள் ஆகும். மேலும் நல்லெண்ணங்களை ஏற்படுத்த வேண்டும். எவர் தனது கொள்கைகளை சரி செய்வதில்லையோ, மேலும் நற்செயல்கள் செய்வதில்லையோ, ஆனால் துவா மட்டும் செய்கின்றாரோ, அவர் இறைவனை சோதித்து பார்ப்பவராவார். எனவே ஈமானை கொள்கை அளவில் சீர் செய்கின்ற அதே வேளையில் செயல்நிலைகளையும் இறை கட்டளைக்கேற்ப மாற்ற வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப நாம் ஐவேளை தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தாமல், மக்களுக்குரிய அடிப்படை உரிமைகளை வழங்காமல், துன்பத்தில் சிக்கிக் கொள்ளும் போது மட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் மக்களுக்குரிய உரிமைகளை நினைவு கூறுவதும் பயனில்லை. முன்னரே தமது நிலையை சரி செய்து வைத்திருக்க வேண்டும். கொள்கை அளவில் நிலையை சரி செய்ய வேண்டும். அது மட்டும் கூட போதாது, நற்செயல்களையும் மேற்கொள்ளாத வரை அது பயனளிக்காது. நற்செயல்கள் என்பது என்னவென்றால், அல்லாஹிற்குரிய உரிமைகளையும் வழங்க வேண்டும், படைப்பினங்களுக்குரிய உரிமைகளையும் வழங்க வேண்டும். இதுவே நற்செயல்களாகும். எனவே இந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் பின்னர் அல்லாஹ் துஆக்கள் அனைத்தையும் செய்யுமெடுப்பான். அல்லாஹ் அவனது கட்டளைக்கேற்ப நம் அனைவருக்கும் நமது வாழ்க்கையை மேற்கொள்ளும் நற்பாக்கியத்தை வழங்குவானாக. இறை வணக்கங்கள் மற்றும் துஆவிற்கான உரிமையை எப்பொழுதும் வழங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நான் தொழுகைக்கு பிறகு 2 ஜனாசா காயிப் தொழுகைகளை நடத்துவேன். முதலாவது ஜனாசா மதிப்பிற்குரிய சௌத்ரி நேமத்துல்லா சாஹிப் சாதி அவர்களுடையதாகும். அவர் ஓய்வு பெற்ற பிறகு, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்னரே தமது வாழ்க்கையை அவர் ஜமாத்திற்கு அர்ப்பணித்திருந்தார். பாகிஸ்தான் ரப்பாவினுடைய நாசிம் ஜாயிதாதாக நீண்ட காலம் தொண்டாற்றியுள்ளார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கனடாவில் அவர் மரணமடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரது குடும்பத்தில் ஹசரத் சௌத்ரி ஜஃபர்லா கான் சாஹிப்பின் தாயார் மூலமாக அகமதியத் பரவியது. அன்னாரின் பாட்டனார் காதியான் சென்று பையத் செய்திருந்தார். சௌத்ரி சாஹிப் மர்ஹூம் அவர்களுக்கு ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நற்பாக்கியம் கிடைத்திருந்தது. ஹைதராபாத் மாவட்ட அமீராகவும் நாசிமாகவும் காயிது குதாமுல் அஹ்மதியாவாகவும் தொண்டாற்றியுள்ளார். சிறு வயது முதலே தொடர்ந்து தஹஜ்ஜுத் தொழும் பழக்கமுடையவர். இறுதி வரை அதற்காக முயற்சித்து வந்தார். ஜமாத்தான தொழுகையில் கலந்து கொண்டு வந்தார். கடுமையான குளிரிலும் வெயிலிலும் கூட பள்ளிவாசலில் வந்து தொழுகையை நிறைவேற்ற முயற்சி செய்வார். துஆவின் மீது உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. கிலாஃபத்துடன் எல்லையற்ற அன்பு இருந்தது. ஜலசாவில் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை வழங்கினார். ஒருமுறை
கலிஃபாவாக ஆகுவதற்கு முன்பு 4வது கலிஃபா அவர்கள் சுற்றுப்பயணமாக ஹைதராபாத் சென்றிருந்தார்கள். வழிப்பாதையில் சௌத்ரி சாஹிப் அவர்களின் வீடு இருந்தது. ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் அங்கு சென்று தங்கினார்கள். சௌத்ரி சாஹிப் அப்போது வெளியில் இருந்தார்கள். 4வது கலிஃபா அன்னாரின் மனைவியிடம் கூறினார்கள், இனி மார்க்கத்திற்கு தொண்டாற்றும்படி சௌத்ரி சாஹிப்பிடம் கூறுங்கள். இவ்வாறு அன்னார் அறிவுரை செய்தார்கள். அன்னார் ஒரு பொறுப்பாளராக ஏற்கனவே ஜமாத்திற்கு தொண்டாற்றி வந்தார்கள். ஆனால் ஒரு தூது செய்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட போது அவர் தமது வாழ்க்கையை முழுமையாக ஜமாத்திற்கு அர்ப்பணித்து விட்டார். வக்ஃபிற்கான கடிதத்தை அனுப்பிவிட்டார். எப்பொழுதும் ஊழியர்களுக்கு முன் அலுவலகம் வருவதற்கு முயற்சி செய்வார். மிகவும் பொறுமையாளர், நன்றி உணர்வு கொண்டவர், பிறரின் துன்பங்களை கருத்தில் கொள்ளக்கூடியவர், தனது நஃப்சின் மீது முழு கட்டுப்பாடு கொண்டவர், மிகவும் மென்மையான எளிமையான இயல்பு கொண்டவர். வேலைகளில் அவர் இருந்தபோது நல்ல சம்பளம் அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் ஒருபோதும் அவர் வீண் செலவு செய்ததில்லை. மிக நேர்மையான முறையில் பணி செய்து வந்தார். அதனால் அவருடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முதலாளிகள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அவருக்கென தனி பெயர் இருந்தது. பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் காலத்தின் கலீஃபாவிற்கு கடிதம் எழுதும்படி அறிவுரை செய்து வந்தார். அவர் தமது நினைவாக 3 மகள்களையும் 3 மகன்களையும் விட்டு சென்றுள்ளார். அவருடைய ஒரு உறவினர் எழுதுகின்றார், சௌத்ரி சாஹிப்பின் தந்தை சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப்பின் சிறிய தந்தை வழி சகோதரர் ஆவார். சௌத்ரி சாஹிப்பிடம் அவரது தந்தை கோபமாக இருப்பது சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களுக்கு தெரிய வந்தது. ஒரு முறை உடனே மர்ஹூமின் தந்தைக்கு சௌத்ரி சாஹிப், அதாவது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். நான் பாகிஸ்தானில் இருந்தபோது உங்களுக்கு உங்களது மகன் சௌத்ரி நேமத்துல்லா சாஹிப் மீது சற்று கோபம் இருப்பதாக எனக்கு தெரிய வந்துள்ளது. படிப்பதற்காக அவர் இங்கிலாந்து வந்திருந்தார். அவர் இங்கு இருந்தவரை என்னை சந்தித்தும் வந்தார். என்னால் உறுதியுடன் கூற முடியும், நான் அவரை நன்றாக பார்த்திருக்கின்றேன். அவர் மிகவும் கட்டுப்பட்ட பையனாவார், தூய இயல்பு கொண்டவர், நல்லொழுக்கம் மிக்கவர். எனவே இப்படிப்பட்ட உங்கள் பிள்ளை மீது நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். அவர் வெளிநாட்டில் இருந்தவரை தூய இயல்பு கொண்டவராக இருந்தார், படிப்பதற்காக வந்திருந்தார், ஆயினும் ஒழுக்கமிக்கவராக இருந்தார். நான் அவர் மீது மிக மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றேன். நான் அவருக்காக எப்போதும் துவா செய்வதுண்டு. இப்போதும் தொழுகையில் அவருக்காக துவா செய்து வருகின்றேன். அசீஸ் நேமத்துல்லா சாஹிப் குடும்பத்தில் இன்னும் 3 பிள்ளைகள் கல்வி பயின்று வந்தார்கள் வெளிநாட்டில். அவர்களில் எல்லோரையும் விட மர்ஹூம் நேமத்துல்லா சாஹிப் மிகவும் தூய இயல்புடன் அங்கு படித்து வந்தார் என்பதை என்னால் உண்மையுடன் உறுதியுடன் கூற முடியும் என்று ஜஃபருல்லா கான் அவர்கள் நற்சான்றிதழ் வழங்கியுள்ளார்கள். மர்ஹூமுடைய அலுவலக ஊழியர் எழுதுகின்றார், அவர் ஒருபோதும் அதிகாரியாக எங்களிடம் நடந்து கொண்டதே இல்லை. பரிவுமிக்கவராகவே திகழ்ந்தார். மிகவும் உயர்தரமான பணிவு அவரிடம் இருந்தது. உலகியல் ரீதியாக பெரிய பதவியில் இருந்த போதிலும் சிறப்பான பணிவு அவரிடம் காணப்பட்டது. உயர் அதிகாரி அவரிடமிருந்து சிறிய வயதுடையவராக இருந்த போதிலும் அவருடன் இணைந்து பணியாற்றினார். அவரை பற்றி இன்னொருவர் எழுதினார், அவர் மிக சரியாக எழுதியுள்ளார். அவர் வக்ஃப் செய்த பிறகு தனது இருப்பையே முழுவதும் அழித்துக் கொண்டார். எல்லா வகையிலும் தன்னலமற்றவராக அவர் திகழ்ந்தார். நான் அலுவலகத்தில் அவரை சந்திக்க சென்ற போதெல்லாம் அவரை இறை தியானத்தில் மூழ்கியிருப்பதாகவே கண்டேன். அவரிடத்தில் தற்பெருமை என்பது எந்த வகையிலும் இருந்ததில்லை. ஜமாத் அமைப்பின் விவகாரம் வரும்போது அனைத்து தொடர்புகளும் உறவுகளும் ஒரு பக்கத்தில் வைத்து விடுவார். ரப்வாவில் ஒருமுறை ஒரு அகமதி ஜமாத் நிலத்தை அபகரித்துக் கொண்டார்.
சௌத்ரி சாஹிப் எனது உறவினராவார். எவரும் என்னை எதுவும் கூறக்கூடாது என்ற தாக்கத்தை அவர் ஏற்படுத்தினார். இது நாசிம் சாப் ஜாயிதாதாக இருந்த சௌத்ரி சாஹிப்பிற்கு இந்த விஷயம் தெரிய வந்தபோது அந்த நபருடன் மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். இதுபோன்ற கடுமையை அன்னார் வேறு எவரிடமும் காட்டியதே இல்லை. இன்னும் சட்டவிரோதமாக பல இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட சிலர் இருந்தார்கள். ஆனால் அவரிடம் கூட அவர்கள் இப்படி கடுமையை காட்டியதில்லை. சௌத்ரி சாஹிப் கூறியதாக ஒருவர் எனக்கு எழுதுகிறார், அன்னார் முழு வாழ்நாளிலும் மனைவியுடன் ஒருபோதும் சண்டையிட்டதில்லை. கிலாஃபத் பற்றி கூறப்படும் போது அவரது கண்களில் பொலிவு வந்துவிடும். ஒருமுறை அவரின் மகனுக்கு ஒரு இடத்தில் திருமண வரன் பேசப்பட்டிருந்தது. ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு அந்த வரன் பிடித்தமானதாக இல்லை என மர்ஹூமிற்கு தெரிய வந்தவுடன் தனது மகனை அழைத்து கூறினார், நான் அந்த வரனை முடித்துவிடு என்று நான் உன்னிடம் கூற மாட்டேன். உன்னை நான் எந்த வகையிலும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆயினும் ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு விருப்பமில்லை என எனக்கு தெரிய வந்துவிட்டது. எனவே நான் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள். அதனால் அன்னாரின் மகன் தானே அந்த திருமண வரனை முடித்து விட்டார். அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. மேலும் அவர்களின் பிள்ளைகளுக்கு அன்னாரின் நன்மையை தொடர் செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவானாக. ஆமீன். 2வது ஜனாசா ஜஃபர்லா கான் சாஹிப் அவருடையதாகும். அவர் ஷேக்பூராவை சார்ந்தவர். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்னாரின் மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிறப்பால் அவர் அஹ்மதி ஆவார். அன்னாரின் தந்தை சௌத்ரி அல்லா தத்தா சாஹிப் 1928ஆம் ஆண்டு அஹ்மதியத்தை ஒப்புக்கொண்டார். உள்ளூர் ஜமாத்தில் பல தொண்டுகள் அவர் ஆற்றியிருக்கின்றார். தஹஜ்ஜுத் தொழுகையை தொடர்ந்து பேணி வந்தார். ஐவேளை தொழுகையும் தவறாமல் தொழுது வந்தார். சந்தா மிக கவனத்துடன் செலுத்தி வந்தார். பிள்ளைகளின் தர்பியத்தில் மிக கவனத்துடன் செயல்பட்டு வந்தார். மர்ஹூம் தனது நினைவாக 3 மகள்களையும் 3 மகன்களையும் விட்டு சென்றுள்ளார். அன்னாருடைய ஒரு மகன் சாஜித் பே சாஹிப் புட்டோ அவர் முரப்பி ஆவார்கள். இன்றைய நாட்களில் ஜாமியா அஹ்மதியா கானா இன்டர்நேஷனல் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். தனது ஜமாத்தின் பணிகளின் காரணமாக தந்தையின் மரணத்தில் பாகிஸ்தான் அவரால் செல்ல முடியாமல் போனது. அல்லாஹ் அவருக்கும் பொறுமையை வழங்குவானாக, தைரியத்தை வழங்குவானாக. அவர் கூறுகின்றார், குழந்தை பருவம் முதலே எனது பெற்றோர்கள் எங்களது தர்பியத்தில் கவனம் கொண்டிருந்தார்கள். எப்போதும் தன்னுடன் என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்வார்கள். விருந்தினராக யார் வந்தாலும் மிக மகிழ்ச்சியுடன் என்னை அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். நான் எனது இந்த மகனை வக்ஃப் செய்துள்ளேன், இவரை நான் ஜாமியாவிற்கு அனுப்ப உள்ளேன் என கூறுவார்கள். அதன் தாக்கத்தால் எனக்கு வேறு எந்த படிப்பை பற்றியும் எண்ணமே வரவில்லை. ஜாமியா செல்ல வேண்டும் என்ற எண்ணமே என்னிடத்தில் இருந்தது. அல்லாஹ் மர்ஹூமின் நன்மைகளை அன்னாரின் பிள்ளைகளிடமும் நிலைபெற செய்வானாக. மேலும் அவர் எந்த உணர்வுடன் தனது பிள்ளையை வக்ஃப் செய்தாரோ அல்லாஹ் அவரது மகனுக்கு உண்மையில் வக்ஃபின் பொருளை உணர்ந்து அதனை முழுமை செய்யும் பாக்கியத்தை வழங்குவானாக. மர்ஹூமின் அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவானாக. அன்னாருடன் அல்லாஹ் கருணையுடன் நடந்து கொள்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر